உங்க போன்ல இருக்கிற இன்டர்நெட் பாதி டேட்டா வந்து வீணா போகுதா, யூஸே இல்லாம இருக்கா? உங்களுக்கு நாங்க காசு தரோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுங்க, ஒரு கம்பெனி சொல்லுது. அப்படி என்னடா கம்பெனி மோகன், எவ்வளோ காசு தருது அந்த கம்பெனி அப்படி இன்டர்நெட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வர மக்கள் எல்லாத்துக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லவங்கள் எல்லாத்துக்குமே வந்து கோடான கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களுக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நம்ம சேனல்ல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படியாவது கஷ்டப்பட்டு அழுத்திருங்க. அதே மாதிரி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ, டெய்லி போடாட்டியும் வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோவாவது எப்படியாவது போட்டுறேன். அந்த வீடியோ எல்லாம் வந்து உங்களோட போன்ல வந்து சேரும். அப்ப நீங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலகம் உங்கள் பாக்கெட்டில், உங்கள் போன் மூலமா. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் MDC சேனல். அதாவது இப்ப இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சாப்பாடு கூட இல்லாம இருக்கலாம், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் இல்லாம எந்த வீடும் இல்லைங்க, இன்டர்நெட். இன்டர்நெட் இல்லாத வீடே பார்க்க முடியாது, இன்டர்நெட் இல்லாத போனே இப்ப பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கணுமோ இல்லை ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணுமோன்னு சொல்லி வீட்டுல போய் கடைக்கெல்லாம் போய் நம்ம வந்து வாங்க தேவையில்லைங்க. வீட்டுல படுத்துக்கிட்டே ஒரு தட்டுனா போதும், இன்டர்நெட்ல எல்லாம் நம்ம வீடை நோக்கி ஆனா வந்துருது. அந்த அளவுக்கு இன்டர்நெட் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம கேள்விப்பட்டு பத்திரிகை வச்சும் போகாம இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய காரியத்துக்கு யாராவது இறந்தாங்கன்னா கண்டிப்பா காதுல கேட்டாவே போதும், சொல்லாட்டியும் நம்ம போய் அங்க போய் நிற்போம். ஆனா இந்த காலத்துல, இன்டர்நெட் காலத்துல நமக்கு நெருங்கியவர்கள் இறந்தாலுமே பாத்தீங்கன்னா போன் மூலமா RIP அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டு இன்டர்நெட் மூலமா வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வீட்லயே உட்காந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்டர்நெட் வந்து நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கு, அதே மாதிரி நம்மள சோம்பேறியாக்கும் விஷயத்தையும் வந்து இன்டர்நெட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப மாசம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும் இன்டர்நெட் கிடைக்கணும்னா. அதாவது இப்போ ஒரு 600 ரூபா பேக் போடுறீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு 80 நாளுக்கு 600 ரூபா அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம்னா போட்டு வச்சிருப்போம். அந்த பேக்ஸ் அப்படி போட்டிருந்தாலும், இன்டர்நெட் பேக்ஸ் போட்டிருந்தாலும் நம்ம வந்து நிறைய டேட்டா வந்து யூஸ் பண்ணாம இருக்கோங்க. இப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா 2 GB ஃப்ரீனா நம்ம பாதி பேருக்கு வந்து 2 GB முடிஞ்சதுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாம இருப்பாங்க, 1 GB மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, மீதி ஒரு 1 GB வந்து வேஸ்டாவே கிடக்கும். அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க வந்து நீங்க கொடுக்குற அந்த டேட்டாவுக்காக காசு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இறங்கிருக்குங்க. அப்படி என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேர் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஆமாங்க, அப்படிங்கிற கம்பெனி வந்து இப்ப இறங்கியிருக்கு இணையத்துல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க டேட்டாவை கொடுங்க, இன்டர்நெட் டேட்டா யூஸ் பண்ணா மிச்சம் இருக்கிற டேட்டா வந்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அது உங்களுக்கு காசா திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்குங்க. இப்படி இருக்கையில நாம அந்த கம்பெனிக்கு இணையத்துல போய் ரிஜிஸ்டர் பண்ணோம்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனி நம்மளோட IP அட்ரஸ், நம்ம போனோட IP அட்ரஸோ இல்லை கம்ப்யூட்டர் IP அட்ரஸோ வந்து எடுத்துருவாங்க. இதுல என்ன இருக்கு போது IP அட்ரஸ் தான் எடுக்கணும், அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அங்கதான் ட்விஸ்ட், திரைக்கதையில ஒரு ட்விஸ்ட். அந்த IP அட்ரஸ் எடுத்து சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கு வந்து வித்துருவாங்க. இந்த கம்பெனி கிராஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இது கிராஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய கம்பெனி இருக்கு. நான் ஒரு மிகவும் இப்போ வந்து இன்டர்நெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு டேட்டாக்காக காசு தரப்போறோம் அப்படின்னு சொல்லி வைரலா பரவிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இந்த கம்பெனி சொல்றேன். இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கு வந்து வித்துரும். அப்படி என்னோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனினா அப்படின்னு சொல்லி என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட டேட்டா. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், இப்ப நம்ம ஏதாவது ஒரு சர்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஹெட்போனா வாங்குறோம்னு சொல்லி சர்ச் பண்ணோம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த 10 நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹெட்போனா நம்ம கண்ணில் போட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஏஜ் என்ன, உங்களோட ஊர் என்ன, உங்களுக்கு வந்து பிடிச்சது என்ன, நீங்க என்னென்னலாம் இன்டர்நெட்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி தாங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கு உங்க IP அட்ரஸ் மூலமா உங்க டேட்டா எல்லாத்தையும் வித்துரும் இந்த கிராஸ் அப்படிங்கிற கம்பெனி. நம்ம காசுக்கு ஆசைப்பட்டு இந்த கிராஸ் கம்பெனில போய் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நம்ம IP அட்ரஸ்
இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கு போய் நம்மளோட டேட்டா எல்லாம் களவாடப்படும். நம்ம டேட்டா களவாடப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து நீங்க எப்படி சிஸ்டத்தை ஆன் பண்ணி அட்மின் போட்டு லாகின் பண்ணி உள்ளார இன்டர்நெட் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட பெர்மிஷனே இல்லாம அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா உங்க இன்டர்நெட்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த அளவுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படியாவது உங்களுக்கு கன்வே பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ நீங்க போட்டுட்டு இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கவும் நன்றி. அது மட்டும் இல்லாம தும்பகனே நீ சொன்னீங்க எவ்வளவு காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் விடு. நம்ம ஐபி அட்ரஸ் திருநா நம்ம டேட்டா திருநா நம்ம டேட்டால அப்படி என்ன இருக்கிறது ஒன்றும் பெருசாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு எவ்வளோ காசு தருவாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா தருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி எப்படின்னா காசா தராது, ஒரு பாயிண்டா தர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10 GB கொடுத்தீங்கன்னா 10 GBக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் 100 பாயிண்ட் அப்படி சொல்லி 100 பாயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபா 75 ரூபா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி சொல்லுது. நம்ம நிறைய துணி கடையெல்லாம் போயிருப்போம். அந்த மாதிரி ஒரு துணி வாங்குறோம்னா இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம்னா அந்த 1000 ரூபாய் அந்த பில்லை கொடுத்து பாயிண்ட் ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாயிண்ட்ஸுக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, நீங்க ஏதாவது வாங்கிக்கலாம் இல்லை கிஃப்ட் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே கான்செப்ட்ல தான் இந்த கம்பெனி இப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கடைசியில பணமா தருவாங்க அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கறதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம நீங்க யாராவது வந்து இன்டர்நெட்ல உட்காந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே பண்ணாம உழைக்காம இன்டர்நெட்ல உட்காந்தாவே காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் வருது, நான் அதுல சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா அந்த மாதிரி விஷயத்த நம்பாதீங்க. எப்போதும் பாத்தீங்கன்னா உழைக்காம ஒரு காசு கிடைக்காது. அதுவும் இன்டர்நெட்ல வந்து கண்டிப்பா கிடைக்காது. இன்டர்நெட்டை நம்ம ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே பார்க்கணுமே தவிர அதை வச்சு நம்ம வந்து உழைக்காம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்காத ஒரு காரியங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி நீங்க தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, பட் இன்டர்நெட்ல எப்போதும் பார்த்தீங்கன்னா உழைக்காம கொடுப்பாங்க, காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை நம்பி ஏமாந்துறாதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்ல நான் சம்பாதிக்கிறேன், உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் உட்காந்து சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த விஷயத்த முதல்ல ஷேர் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, நாக்கு தடுக்குது. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. அதான் என்னோட இன்னைக்கு கருத்து. இந்த வீடியோ மூலமா அந்த கருத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா பேசுவோம். அது ஏதாவது கூட இருக்கலாம், மோட்டிவேஷனா இருக்கலாம், இல்லை உலகத்தில் நடக்கிற விஷயம் ஏதாவது செய்திகள் நடக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் அலர்ட், அதே மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண நல்லவங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டாலும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க போன்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து டக்குன்னு வரும். நீங்களும் அந்த டக்குன்னு பார்த்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.